ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய கிச்சன் வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா மினிமலிஸ்ட் லைஃப் ஸ்டைலில் தான் இருக்கும். ஏன்னா நான் நிறைய பொருட்கள் வச்சு என்னால் நிஜமாலுமே மெயின்டைன் பண்ண முடியல. நான் ரொம்ப யோசித்து பார்த்தேன். நமக்கு மினிமலிஸ்ட் கிச்சனாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் நல்லா மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு நான் முடிவு பண்ணி தான் நான் இவ்வளோ இதாக எடுத்து வச்சேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். நான் கவுண்டர் டாப் மேலே எந்த பொருளுமே நான் வைக்கலை. கேஸ் அடுப்பு மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே நான் வைக்கலை. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு க்ளீனிங்க்கும் நம்மளுக்கு டைமிங் ஆகும். அதே சமயம் அங்கே வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதே மாதிரி ஜிங்கில் எப்போவுமே பொருட்களை போட்டுகிட்டே இருக்காதீங்க. சாமான் விளக்கி அப்போதைக்கப்போ விளக்கி வச்சிங்கன்னா தான் நீட்டாக இருக்கும். நான் எப்போவுமே ஜிங்கில் அந்த மாதிரி நான் போட்டு வைக்க மாட்டேன். ஏன்னா நம்ம பொருட்கள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் யூஸ் பண்ணிட்டு நம்ம போட்டுகிட்டே இருப்போம். ஸோ நம்ம பொருட்களை ஃபஸ்ட்டு கம்மி பண்ணணும். கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னாவே கிச்சன் ரொம்ப நீட்டாக இருக்கும். நான் கீழே எல்லாம் எந்த பொருளுமே நான் வைக்கலை. ஏன்னா வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. 2 சிலிண்டர் மட்டும்தான் வச்சுருப்பேன். வேறு எதுவுமே அங்கே கீழே இருக்காது. என்னோடய கிராசரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு என்ன தேவையோ, என்னோடய குடும்பத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் நான் வாங்கி வச்சுருக்கேன். கசகசன்னு நிறைய பொருட்களை நான் வாங்கி வைக்க விரும்பலை. ஏன்னா பொருட்கள் தான் நம்மளோட சிறை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பொருட்களை நிறையா வாங்கி வச்சுட்டு மெயின்டைன் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் அனுபவித்தேன். அதனால் அதை நான் குறைச்சிக்கிட்டே வந்துட்டேன். இப்போவுமே மேலே லாஃப்ட்டில் இருக்கிறதெல்லாம் நான் ஓரளவுக்கு குறைச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்குது. அதுவும் எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் அதையும் நான் க்ளீன் பண்ணிக்க போகிறேன். இந்த டைனிங் டேபிள் தான், ஆனால் நாங்கள் இங்கே உட்காந்து நாங்கள் லஞ்ச் சாப்பிட்றது கிடையாது. ஸோ நான் அதனால் எனக்கு என்ன மேலே வைக்க முடியுமோ, ஈஸியாக எடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் நான் மேலே வச்சுருக்கேன். ஓரளவு இவ்வளோ தான் என்னோடய கிச்சனோட இதே. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், என்னோடது நல்ல பெரிய கிச்சன் தான். மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மினிமலிஸ்ட் லைஃப்குள்ளே நான் வந்திருக்கேன். மினிமலிஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டெல்லாம் யோசித்து பார்த்தேன், ஏன் நம்மளால் வீட்டை நல்லா மெயின்டைன் பண்ண முடியல, கிச்சனில் ஏன் நம்ம கசகசன்னு வச்சுக்கிறோம் அப்படின்லாம் நான் ரொம்ப யோசித்து பார்த்துருக்கேன். அப்போல்லாம் எனக்கு ஐடியா வரலை. உண்மையாலுமே இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சி, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நான் டீக்ளட்டர் பண்ண வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். அந்த வீடியோவும் நான் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.